இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும், கொடுமையே துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும். ஆசிர்வாதம் அல்ல, ஆசிர்வாதங்கள், அநேக ஆசிர்வாதங்கள் நீதிமானுடைய சிரசின் மேல் தங்கும்னே சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கருடைய வாயை கொடுமை அடைத்து போடுமா. அப்போ நீதிமான்களை கர்த்தர் பேரும் புகழும் விளங்கும்படியாக வைக்கிறார் இல்லையா. ஆனால் துன்மார்க்கர்களுடைய பேரும் அழிந்து போகும்னு நீதிமொழிகள் 10:7 பார்க்குறோம். முதலாவது நீதிமான்னா யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. நீதிமான் எப்படி இருப்பான்? அவன் உத்தமமாய் நடக்கிறவன் தான் நீதிமான். இறங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவன் நீதிமான். சங்கீதம் 37:21 சொல்லுது. நீதிமொழிகள் 10:7 நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அது ஜீவ ஊற்று போல கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுமா. நீதிமான்களுடைய நினைவெல்லாம் நியாயமானது என்று நீதிமொழிகள் 12:5 பார்க்குறோம். நீதிமான் பொய்யை வெறுக்கிறான்னு நீதிமொழிகள் 13:5 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:28 நீதிமான் மனம் பதில் சொல்ல யோசிக்கும். சில நேரங்களில் மற்றவர்களுடைய காரியங்களை குற்றப்படுத்தி சொல்லலாம் நீதிமானுடைய மனம் பதறும் இல்லையா. அதனால் அவன் பதில் சொல்லக்கூட யோசிப்பானான் நீதிமான். அப்படி எல்லாவற்றிலும் அவங்க ஜாக்கிரதையாகவும் விவேகம் உள்ளவர்களாகவும் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 15:5 பார்க்குறோம். யார் அந்த நீதிமான்னா? தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன். இப்படி செய்கிறவன் நீதிமான், அவன் என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை. அதே போல் மற்றவர்கள் குற்றம் சிந்துதலுக்கு அவங்க உடன்படாமலும் கொடுமையான வார்த்தைகளுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவனுமா இருக்கிறவன் தான் நீதிமான் இல்லையா. அவன் உத்தமமும் நீதியும் உண்மையும் எல்லாவற்றிலும் சரியாக நடக்கிறவன் தான் நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமானின் சிரசின் மேலே தான் இன்றைக்கி ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ முதலாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் சேரணும்னா என்ன செய்யணும்? உபாகமம் 28:2 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும்னே சொல்கிறார். அப்போ முதலாவது கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் வரும். முதலாவது ஆசீர்வாதமே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ பட்டணம்னா நம் வசிக்கிற எல்லை, அதே போல் வெளியிலன்னா மற்ற எல்லைகள்லேயும் தேவன் நம் பேரை பெருமைப்படுத்துவார். நீதிமானை தேவன் அப்படியாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20 பார்க்குறோம். உண்மை உள்ளவனாய் ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனா உத்தமமாக அவன் நடந்தான்னா அப்போ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகுவதற்குன்னே தீவிரித்து ஓடுகிறவர்களுக்கு ஆக்கினைக்கு தப்பான்னு இருக்குது. அதாவது பணத்தை சம்பாதிக்க தான் ஐஸ்வர்யவான் ஆகணும்னு சொல்லி அதில் தீவிரத்து இருக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாகனா தண்டனைக்கு அவன் தப்ப மாட்டான். அப்படி பண ஆசை தான் எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயுல நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பண ஆசையினால் அவன் என்ன பண்ணுறான்? அநேக உபாய தந்திரங்களை தேடி பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மனுஷர்களுடைய கண்ணிகளிலும் அவர்கள் விழுந்து போகிறார்கள்னு பார்க்குறோம். அதனால் அந்த ஐஸ்வர்யத்தை நாடி அதை தேடி அதில் தங்கள் கவனத்தை செலுத்துகிறவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஆக்கினைக்கு தண்டனைக்கு தப்ப முடியாது. நீதிமொழிகள் 24:25 பார்க்குறோம். அவனை கடிந்து கொள்ளுகிறவன் மேல் பிரியம் உண்டாகும். யாருன்னா துன்மார்க்கனை யார் கடிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேலே உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும்னே சொல்கிறார். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களை கடிந்து கொள்ளணும். அவங்கள நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் கடிந்து கொள்ளும்போது தான் ஒரு மனுஷனை நீங்கள் கடிந்து கொள்கிறீங்கன்னா அதுதான் அவன் தலைக்கு எண்ணெய். அப்போ துன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் கடிந்து கொள்ளுங்க. அப்போ அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும்னே சொல்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை மூடும். ஜீவ ஊற்றுனா அவன் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், மற்றவங்களுக்கு பிரயோஜனமான காரியங்கள், அதுதான் அவன் வாயிலிருந்து வெளிப்படும்.
இல்லையா? அதுதான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்ற போல இருக்குது, ஆனால் துன்மார்க்கனுடைய வாயை கொடுமை அடைத்து போடுன்னு சொல்கிறார். யோபு 29:13 நீதியை தரித்து கொண்டேன், என் உடுப்பு அதுதான் என் உடுப்பாக இருக்கிறது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாக இருக்குன்னு யோபு சொல்கிறார். நீதியை தரித்து கொண்டேன். அவர் என்ன பண்ணுறார்? நீதியை தான் தன் வஸ்திரமாய் அவர் தரித்து கொள்ளுகிறார். அவர் உடுப்பாகவும் அது இருக்கிறது. நியாயத்தை தன் சால்வையாகவும் பாகையாகவும் வைக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கமே எப்படி இருக்குது? ரட்சண்யம் என்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்க கவசம். அந்த மாதிரி நாமளும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை, நீதியை நான் தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாக இருக்குன்னு யோபு சொல்கிறது போல் நீதியை நாம் தரித்து கொள்ளணும். நியாயத்தை சால்வையை போலவும் பாகையை போலவும் வைக்கிறவர்களாக இருக்கணும். நீதி நியாயம் நிறைந்திருக்கிறவங்க தான் நீதிமானாவே இருக்க முடியும். ரோமர் 3:19 சொல்லுது, மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிகிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நடக்கும்போது அப்போ அவர்களுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக, அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டோம்னா ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த நியாய தீர்ப்பை மீறி நடக்கிறவங்க தான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகிறாங்க. நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? நீதிமான்களுடைய மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் தம்முடைய கண்கள் அவர்களை விட்டு விலகுவதில்லைன்னே நீதிமொழிகள் 3:33 சொல்கிறார். அப்போ நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குது இல்லையா? அவர்கள் வாசஸ்தலத்திலே ஆசீர்வாதம் தங்கும் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 11:26 பார்க்குறோம், தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த தானியத்தை கட்டி வைக்கிறது என்பது கர்த்தருடைய வசனம். அந்த வார்த்தையை போக விடாமல் யார் தடைப்படுத்துகிறாங்களோ அவங்க தலை மேலே என்ன வரும்? ஜனங்க அவர்களை சபிப்பார்கள். அந்த வார்த்தையை விற்கிறவர்கள், அந்த தானியத்தை விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் எல்லா எல்லையிலும் பிரஸ்தாவப்படணும் இல்லையா? அவர் வார்த்தை பிரஸ்தாவப்படணும், அவர் நாமம் பிரஸ்தாவப்படணும். அப்படி நம்ம பிரஸ்தாவப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் நீதிமான் நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறான். ஒரு காரியத்திலையும் எது நன்மை என்று அவன் உணர்ந்து நிதானித்து அதை செய்யவே நாடுகிறான்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட நீதிமான் மேல் ஆசீர்வாதம் தங்கும். சங்கீதம் 107:42 பார்க்குறோம், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல ஆக்குகிறார்னு வேதவசனம் சொல்லுது. அதை கண்டு உத்தமர்கள் எல்லாம் மகிழ்வார்களாம், நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூட. ஏன்னா தேவன் உயர்த்துறார் நீதிமான. சிறுமைப்பட்டிருக்கிறவங்கள கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவங்க வம்சத்தையே மந்தையை போல பெருக பண்ணுறாருன்னா அப்போ அதை கண்டு உத்தமர்கள் மகிழ்கிறாங்களாம். நியாயக்கேடு செய்கிறவர்களுடைய வாயெல்லாம் மூடி போடுகிறார். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நீங்கள் நீதிமானாக இருக்கணும்னா, உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டது போல நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் நீதியாய் கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும்போது அப்போ கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆமீன்.